ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் நேவியில தான் வந்து அக்னிவீர் கேட்டகரிக்கான ரெக்ரூட்மெண்ட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமா ஒரு 400 பிளஸ் வேக்கன்ஸியோட வந்திருக்கு. ஸோ கல்வி தகுதினா நீங்க குறைந்தபட்சம் 10த் பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் தான். சேலரின்னு பொறுத்தவரைக்கும் ரூ. 30,000 உங்களுக்கான சேலரி வந்து வரும். ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 5த் ஜூனுக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் கேரியர் சைட்டு. ஸோ இந்தியன் நேவியிலேருந்து பாருங்க அக்னிவீர் கேட்டகரிக்கு வந்து இப்போ வந்து ஜாப் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா, இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து குடுத்துருந்தாங்க. அது வந்து பார்த்தோன்னா, லாஸ்ட் டேட் வந்து 27 மே தான் வந்து லாஸ்ட் டேட்டா வந்து இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு வெப்சைட்லேயே வந்து பாருங்க டேட் வந்து நாங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இப்போ வந்து லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 5த் ஜூன் தான் வந்து லாஸ்ட் டேட்டு. ஸோ அதுக்குள்ளார நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நோட்டிஃபிகேஷன பார்த்தீங்கன்னா, பழைய டேட் தான் இருக்கும். அத பார்த்து நீங்க கன்ஃப்யூஸ் ஆயிற வேணாம். அதனால தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டே நான் வந்து காமிக்கிறேன். 5த் ஜூன் வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே. இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்தியன் நேவியிலருந்து பாருங்க உங்களுக்கு அக்னிவீர் கேட்டகரிக்கு வந்து பார்த்தோன்னா, இந்த ஜாப் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அன்மேரிட் மேல், அன்மேரிட் ஃபீமேல் வந்து இதுக்கு வந்து எலிஜிபிள். நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில வந்து பாருங்க குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும், ஸோ மினிமம் வந்து பாருங்க மெட்ரிகுலேஷன் பாஸ்னே குடுத்துருக்காங்க. 10த் நீங்க பாஸ் பண்ணா இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். 10த்துக்கு மேல நீங்க என்ன படிச்சிருந்தாலும் சரி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மினிமம் வந்து பாருங்க 50% வந்து நீங்க மார்க் வந்து நீங்க எடுத்திருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இதில வந்து பாருங்க ஏஜ பொறுத்தவரைக்கும், ஸோ இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ பார்ன் பிட்வீன் சொல்லியிருக்காங்க பாருங்க. 1 நவம்பர் 2003ல இருந்து ஸோ 30 ஏப்ரல் 2007க்குள்ளார நீங்க பிறந்திருந்தா இதுக்கு வந்து எலிஜிபிள். ஸோ அதே மாரி வந்து பாருங்க, இங்க வந்து உங்களுக்கு வந்து டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல வந்து இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது உங்களுக்கு லீவ்லாம் வந்து இருக்கு. 30 டேஸ் வந்து இயர்லி வந்து உங்களுக்கு லீவ் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இதில சேலரியுமே இங்க குடுத்துருக்காங்க பாத்தீங்களா? 4 வருஷம் உங்களுக்கான வொர்க் டியூரேஷன் வந்து இருக்க போது. அந்த 4 வருஷத்துல வந்து ஃபர்ஸ்ட் இயர் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு 30,000 இருக்கும். செகண்ட் இயர் 33,000, தேர்ட் இயர் வந்து 36,500, ஃபோர்த் இயர் வந்து 40,000 சொல்லியிருக்காங்க. இந்த சேலரி இல்லாம உங்களுக்கு இன் ஹேண்ட் சேலரியா வந்து 21,000, 23,100 இந்த மாரி வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இது இல்லாம உங்களுக்கு வந்து பாருங்க, இதில கான்ட்ரிபியூஷன் டூ அக்னிவீர் கார்பஸ் ஃபண்டா வந்து உங்களுக்கு 30% வந்து குடுப்பாங்க. அதுக்கப்புறம் கவர்ன்மென்ட் கான்ட்ரிபியூஷன்ல வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து வரும். இது 2ம் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து 4 வருஷம் நீங்க கம்ப்ளீட் ஆகி வெளிய வரும்போது உங்களுக்கு வந்து சேவநிதி பேக்கேஜா வந்து ரூ. 10,00,000 உங்களுக்கு வந்து உங்க கைக்கு வந்து குடுப்போம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. நீங்க இந்த 4 வருஷம் வொர்க்க முடிச்சு நீங்க வெளிய வரும்போது ரூ. 10,00,000 உங்க கைக்கு வந்து வரும். அத வச்சு நீங்க வந்து பார்த்தோன்னா, பிசினஸ் கூட நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஸோ லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து பாருங்க 48 லேக்ஸ்க்கு வந்து குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் டெத் காம்பன்சேஷன் வந்து இருக்கு. இந்த மாரி நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. செலக்ஷன் ப்ராசஸ்ன்னு பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்டேஜ் 1ல வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் வந்து இருக்கும். அத ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து பாருங்க பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் மெடிக்கல் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ அந்த எக்ஸாம்க்கான டீட்டெயில்ஸுமே இங்க வந்து குடுத்துருக்காங்க. அதே மாரி ஹைட் வந்து பாருங்க மேல், ஃபீமேல் 2 பேத்துக்குமே 157 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும். ஸோ பாடியில வந்து டாட்டூஸ்லாம் வந்து நீங்க வந்து பர்மிட் கிடையாது. அதே மாரி வந்து பாருங்க, ஸோ விசுவல் ஸ்டாண்டர்ட்ஸ் இந்த மாரிலாம் உங்களுக்கு வந்து பார்ப்பாங்க. இதில வந்து பாருங்க பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது நீங்க வந்து பிசிக்கல் ஃபிட்னஸ பொறுத்தவரைக்கும், ஸோ மேல், ஃபீமேல் வந்து நீங்க ரன் பண்ற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாருங்க, ஸோ புஷ் அப்ஸ்ல இருந்து ஸோ சிட் அப்ஸ் இந்த மாரிலாம் நீங்க வந்து பண்ற மாரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இதில உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸுமே வந்து இருக்கு. அது வந்து பாருங்க, எக்ஸாம் ஃபீஸ பொறுத்தவரைக்கும் ரூ. 550 நீங்க ஃபீஸ் வந்து பே பண்ற மாரி இருக்கும். ஸோ அது வந்து நீங்க ஆன்லைன் மோட்லயே இதுக்கான ஃபீஸ் வந்து நீங்க பே பண்ணிக்கலாம். ஸோ நோட்டிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா, லாஸ்ட் டேட் வந்து 27 மேன்னு வந்து இருக்கும். இத பார்த்து நீங்க கன்ஃப்யூஸ் ஆயிற வேணாம். உங்களுக்கு 5த் ஜூன் வரைக்கும் டைம் இருக்கு. ஸோ ஆன்லைன் மோட்ல வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் குடுத்து நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழ குடுக்குறேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.